ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி கிச்சன். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பர் முட்டை குருமா தான் வைக்க போகிறோம். இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ, கல்பாசி எல்லாமே போட்டு தாளிங்க. இது பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. அதே மாதிரி 2 தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்க போகிறோம். 2 வெங்காயம், 2 தக்காளி, அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் அரைச்சும் வச்சுருக்கேன் பச்சையாக. இதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் நான் காட்டினது 5 பீஸ் தேங்காய், கொஞ்சம் கசகசா, கொஞ்சம் கொத்தமல்லி இதையும் அரைச்சி போட்டு அதிலே 2 டேபிள் ஸ்பூன் கறி மசால் பவுடர் போட்டு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா குழம்பு கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு இப்படி மேலே வந்ததுக்கு அப்புறமா ஓரளவுக்கு குழம்பு திக்காய் வரும்போது வேக வச்ச முட்டையை 2ஆக கட் பண்ணியோ இல்லை முழுசாக இருக்க முட்டையை அங்கங்கே கீரியோ நீங்கள் குழம்புக்குள்ளே சேர்த்து 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டு இறக்கணும். குழம்பு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது முட்டையை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லியும் போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட முட்டை குருமா ரெடி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நம்மளோட ஹோம்மேட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். தேங்க்யூ.